Greetings to all. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப அடிப்படையான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அது என்னென்னா காலம் ஸ்ட்ரென்த். இப்போ காலம் அப்படின்னா என்னென்னா சம்திங் தட் இஸ் லைக் திஸ். இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக இருக்கிறத தான் நம்ம காலம் சொல்லுவோம். அதே இப்படி ஹரிசாண்டலாக இருந்தால் அதை ரோன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காலம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு வரும்போது 3 ஷேப்புக்கு பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கொயர் காலமாக இப்படி நிற்க வச்சு அதனுடைய ஸ்ட்ரென்த்து செக் பண்ண போகிறோம். அதனால தான் காலம் ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி சிலிண்டர், அதே மாதிரி சிலிண்டர், அதே மாதிரி ட்ரையாங்கிள். இது 3 ஷேப்புக்கு மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம வரும்போது ஸ்ட்ரென்த் எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா, இதனால் எவ்வளோ வெயிட் தாங்கி நிற்க முடியுது, எவ்வளோ ப்ரெஷர் இதால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஹோல்ட் பண்ணி நிற்க முடியுதோ அதுதான் இந்த ஷேப்னுடைய காலம் ஸ்ட்ரென்த்து. இப்போ இந்த 3 ஷேப்புக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வெயிட்டுன்னும் போது இது 3 மேலேயும் நான் புக்ஸ் வந்து வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயருக்கு செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா 1 2. ஸோ செகண்ட் புக் வைக்கும் போதே இது லைட்டாக கொலாப்ஸ் ஆகுது. தேர்ட் புக்குக்கு இட்ஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டவுன். ஓகே, ஸ்கொயர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ட்ரையாங்கிளுக்கு பண்ணி பார்ப்போம். 1 2 3. பார்த்திங்கன்னா இதுவுமே அந்த தேர்ட் புக் அப்போ கீழே விழுந்துருச்சு. பட் செகண்ட் புக் வைக்கும் போது ஓரளவுக்கு அதால் நிற்க முடிஞ்சது தான். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட்டாக சிலிண்டர் பார்க்கலாம். அதே 3 புக்கு தான் திரும்பவும் வைக்க போகிறேன். 1 2 3. பார்த்திங்கன்னா இன்னும் அதால் நிற்க முடியுது. 4th புக்கும் அதால் தாங்கிக்க முடியுது. 5th புக், 6th புக், 7th புக். பார்த்திங்கன்னா 7வது புக் வைக்கும்போது தான் அது கொலாப்ஸ் ஆகி விழுந்துச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 கார்னர் இருக்கக்கூடிய ஸ்கொயரால் 2 தான் தாங்கிக்க முடிஞ்சது. 3 கார்னர்ஸ் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளால் 3 புக்கு தாங்கி அதால் நிற்க முடிஞ்சது. கார்னரே இல்லாத சிலிண்டரால் இட் கேன் வித்ஸ்டாண்ட் டில் 9 புக்ஸ், 8 or 9 புக்ஸ் வரைக்கும் அதால் நிற்க முடிஞ்சது. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மோர் கார்னர் லெஸ் ஸ்ட்ரென்த். அதாவது ஏன் லெஸ் ஸ்ட்ரென்த் ஆகுதுன்னா, கார்னர்ஸ் நிறைய ஆகும்போதுன்னு கேட்டிங்கன்னா, இது மேலே ஒரு வெயிட் வைக்கும்போது இதனுடைய கார்னர்ஸில் தான் அதிகமான ப்ரெஷர் போய் விழும். அதிகமான ப்ரெஷர்ஸ் கார்னரில் விழும்போது இந்த கார்னர் ஈஸியாக இப்படி பெண்ட் ஆகி இது கொலாப்ஸ் ஆகிடும். இந்த கார்னர்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி அழகாக இப்படி பெண்ட் ஆகிடும். ஏன்னாக்கா அந்த கார்னரில் தான் அதிக ப்ரெஷர் விழுது. இதே சிலிண்டர்னு எடுத்தோன்னா அதில் கார்னர்ஸ் வந்து இல்லை. அதனால ரொம்ப வெயிட் தாங்க முடியுது. இன்னொரு அப்சர்வேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரீசன்னால் தான் சிலிண்டருக்கல்ல பில்லர்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஊரில் நிறைய மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் அதுவுமே பார்க்கலாம். அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் தான் அந்த பில்லர் இருக்கும். டெம்பிள் ஆகட்டும், ஹைரைஸ் பில்டிங்ஸ், இது எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் சிலிண்ட்ரிக்கல் பில்லர் தான் சூஸ் பண்ணுவாங்க கம்பேர்ட் டு அதர் ஷேப்ஸ். ஸோ மோர் கார்னர் இஸ் ஈக்குவல் டு லெஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நீங்கள் இதை விட அதிக கார்னர்ஸ் இருக்கக்கூடிய ஷேப்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் பென்டகன், ஹெக்ஸகன், குவாட்ரிலேட்ரல், இது மாதிரி இன்னும் நிறைய கார்னர்ஸ் இருக்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.